ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம்வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம்வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இவ்விடம் மட்டக்களப்பு ரங்கநாதன் சன்னதி. ரங்கநாதனை நாமும் சேவித்து கொண்டோம். திருவரங்கத்தில் ரங்கநாதன் கிடந்த திருக்கோலத்தோடே காட்சி தருகிறான். ஆழ்வார்களுக்குள்ளே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ரங்கநாதன் எங்கே நோக்கி சயனித்து கொண்டிருக்கிறான்னு இப்பாசுரத்தில் காட்டுகிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. குடதிசை முடியை வைத்து மேற்கு பக்கம் முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி கிழக்கு பக்கம் திருவடியை நீட்டி வடதிசை பின்பு காட்டி தன்னுடைய பின்னழக வடக்கு பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு காட்டிக்கொண்டு தென் திசை இலங்கை நோக்கி பகவான் எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறான்னா லங்கையையே பார்த்து கொண்டு இருக்கிறானாம். ரங்கநாதன் தென் திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் தென் திசையை பார்க்கணும் அப்படின்னா விபீஷணன் இருக்கக்கூடிய விபீஷணன் ஆட்சி புரியக்கூடிய லங்கையையே பார்த்து கொண்டு எப்பொழுதும் ரங்கநாதன் காட்சி தருகிறானாம். ஒரு தடவையாவது அந்த லங்கைக்கு வந்து பார்த்துட்டு போய் ரங்கநாதா நீ எந்த திசையை பார்த்துன்னு இருக்கீரோ நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், நீர் பார்த்துருக்கிறது சரிதான்னு சொல்ல வேண்டாமா? அதுக்காகத்தான் நாம் வந்திருக்கோம் போலும். ரங்கநாதன் தென் திசையை நோக்கி காட்சி தருகிறான். இந்த ரங்கநாதன் திருவரங்கத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ரங்கநாதன் அவர் அயோத்தியில் இருந்து திருவரங்கத்திற்கு வந்தார். ராமனால பூஜிக்க பெற்ற பெருமாள். அயோத்திக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பிரம்மலோகத்தில் எழுந்தருளி இருந்தார். பிரம்மாவால் பூஜிக்க பெற்ற பெருமாள். அப்போ அவருக்கு ஜெகநாதன் அப்படின்னு திருநாமம். முடிஞ்ச உடனே கேள்வி கேட்பேன், சொல்லுவீளா? ரங்கநாதனுக்கு பிரம்மலோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஜெகநாதன் அப்படின்னு பெயர், நாராயணன் அப்படின்னு இன்னொரு திருநாமம். பிரம்மா ரங்கநாதனை திருவாராதனம் செய்து கொண்டு வருகிறார். பிரம்மாவனுடைய நெருங்கிய நண்பர், அவருக்கு இக்ஷ்வாகு அப்படின்னு பெயர். அந்த இக்ஷ்வாகு அப்படிங்கிறவர் ஒரு நாள் பிரம்மலோகத்திற்கு சென்றார். பிரம்மாவனுடைய திருவாராதன பெருமாளை கண்டார். அவனுடைய அந்த ரங்கநாதனுடைய அழகுல மயங்கி போனார். அமலநாதி பிரான் நாம சேவித்தோம் அல்லவா? அமல்நாதி பிரான்ல ரங்கநாதனுடைய அழக அப்படியே வர்ணிக்கிறார். கரியவாகி உடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அந்த ரங்கநாதனுடைய அழகுல இக்ஷ்வாக்குவும் மயங்கி போனாராம். பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரதக உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே.
அந்த ரங்கநாதனுடைய அழகுல மயங்கி போனார் இக்ஷ்வாக்கு. பிரம்மதேவரிடத்துல வேண்டினார், என்னுடைய ராஜ்யம்ங்கிறது பூலோகத்தில் இருக்கு, கோசல தேசம். இக்ஷ்வாக்கு அவன் தான் ராஜா, அயோத்தியினுடைய ராஜா. அதனால நீர் திருவாராதனம் பண்ணக்கூடிய அந்த ரங்கநாத பெருமாளை, அதாவது ஜெகநாத பெருமாள், நாராயண பெருமாளை எனக்கு கொடுத்து விடும் அப்படின்னு அவன் வேண்டினான். பிரம்மா பார்த்து, தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தவன் ஒன்று கேட்டால் அதை கொடுக்காம வெறுங்கையோடு அவன் அனுப்பலாமா? கூடாது. அதனால அந்த ரங்கநாதனை அவரிடத்துல கொடுத்தார். அதனால பிரம்மலோகத்தில் இருந்த பெருமாளை பூமிக்கு கொண்டு வந்து இக்ஷ்வாக்கு அப்படிங்கிற ராஜா அயோத்தியில பிரதிஷ்டை செய்தார். வால்மீகி ராமாயணம் எப்படி தொடங்கிறது? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதः சாரித்ரேன ச கோயுக்தः சர்வசாஸ்திரேஷு கோஹிதः வித்வான் கஹ சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்சனः. ஒரு 16 குணங்களை உடையவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பதிலுரைக்கிறார் நாரதர். அவர் பதிலுரைக்கிறார், இந்த 16 குணங்களும் ராமனிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வருகிறார். அப்ப ராமனை சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கணும்? தசரதனுடைய பிள்ளையான ராமனிடத்துல இந்த 16 குணங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லாம இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவனான ராமனிடத்துல இந்த 16 குணங்களும் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் தசரதனுடைய பிள்ளை ராமனிடத்திலேன்னு சொல்லியிருக்கலாமே? இல்லைன்னா சூரிய குலத்திலே பிறந்தவனான ராமனிடத்துல இந்த 16 குணங்கள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாமே? இல்லைன்னா ஹரிச்சந்திரனுடைய பரம்பரையில ராமன் பிறந்தான், அந்த ஹரிச்சந்திரனுடைய வம்சத்துல பிறந்தவனான ராமனிடத்துல இந்த 16 குணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கலாமே? அது என்ன, இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவனான ராமன், சூரியனுக்கு இல்லாத பெருமை, தசரதனுக்கு இல்லாத பெருமை, ஹரிச்சந்திரனுக்கு இல்லாத பெருமை இக்ஷ்வாக்குவுக்கு இருக்கிறதுன்னு வால்மீகி காட்டுகிறார். அதனால தான் இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இக்ஷ்வாக்குவுக்கு என்ன பெருமைன்னா, பிரம்மலோகத்தில் இருந்த ரங்கநாதனை, ஜெகநாதனை பூமிக்கு கொண்டு வந்ததே இக்ஷ்வாக்கு தானே. அது சூரியனுக்கு அந்த பெருமை கிடையாதே, ஹரிச்சந்திரனுக்கு அந்த பெருமை கிடையாதே, தசரதனுக்கு அந்த பெருமை கிடையாதே. அதனால தான் இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவன் ராமன் என்று ஜனங்களால் அழைக்கப்பெறுபவன் அப்படின்னு வால்மீகி தெரிவிக்கிறார். அந்த இக்ஷ்வாக்கு ரங்கநாதனை, ஜெகநாத பெருமாளை அயோத்தியில பிரதிஷ்டை செய்தார். இக்ஷ்வாக்கு அவர் பூஜித்தார். அவருடைய பிள்ளை விகுக்ஷி, குக்ஷி, அதுக்கப்புறம் அம்பரீஷன், அதுக்கப்புறம் நபகன், அதுக்கப்புறம் நாபாகன், அப்படியே வழி 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 வழியாக வந்து அஜன் அப்படிங்கிறவன் பூஜித்தான். அதுக்கப்புறம் தசரதன் பூஜித்தான். தசரதனுக்கு அப்புறம் ராமனே ரங்கநாதனை திருவாராதனம் செய்தானாம். ரங்கநாதனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்னன்னா, ராமனால பூஜிக்கப்பெற்ற பெருமாள் திருவரங்கநாதன். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பட்டாபிஷேகம் குறிச்சாச்சு. வசிஷ்டர் பார்த்து, ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டார், நீ இனிமேல் ஜாக்கிரதையாக ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பாய் அப்படின்னு சொன்னார். ராமனும் சரின்னு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வருகிறான். ராமன் ரொம்ப ஆச்சார சீலன். வரும்போது யாரோ என் மேலே பட்டுட்டாளோ அப்படின்னு போய் தீர்த்தமாடினானான். யாரு மேலே பட்டா? எய்த்தாப்புல யாரோ வந்த மாதிரி இருந்ததுன்னா, எய்த்தாப்புல சீத்தை தான் வந்தா. சீத்தை மேலே பட்டதுக்கு போய் தீர்த்தமாடுவனா? சீத்தையெல்லாம் மேலெல்லாம் படலை. அவள் எய்த்தாப்புல போகும்போது
அவள் வஸ்திரம் காற்றுல பறந்த மாதிரி இருந்துதான். அதெல்லாம் பறக்காது. நல்லா இழுத்து மடித்து இடுப்பில் சொருகியிருக்கா. அதெல்லாம் பறக்கவே பறக்காது. ஆனால் பறந்த மாதிரி ராமன் கண்ணுக்கு தெரிஞ்சு அது இவன் மேலே லேசாக பட்ட மாதிரி இருந்து அதுக்கு போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்தானாம். நேர ரங்கநாதனை பூஜிப்பானாம். சீதை தான் தீபத்தை ஏற்றி கொடுப்பா. இவர் வேலை என்ன? அப்படியே கையை காட்ட வேண்டியது. தூபத்தை ஏற்றி கொடுக்க வேண்டியது சீதை. இவர் வேலை என்ன? காட்ட வேண்டியது. அப்படியே காட்டிட்டு தளிகை பண்ண வேண்டியது யார் வேலை? சீதாதேவி. இவரோடது பிராணாய ஸ்வஹா, அபனாய ஸ்வஹா, வியானாய ஸ்வஹா, உதானாய ஸ்வஹா, சமானாய ஸ்வஹா, பிராமணே ஸ்வஹா, உலகமுண்ட பெருவாயா சொல்லி பூர்த்தி பண்ணிட வேண்டியதுதான். யாருக்கு ஏற்றம் அதிகம்? கைங்கரியம் யாருக்கு அதிகம் இருக்கு? ஸ்திரீகளுக்கு தான் அதிகம். அடியேன் எப்போதும் ஸ்திரீகள் பட்சபாதி. நாராயணனை ராமன் பூஜித்தான். சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகமத்து அப்படின்னு ஸ்லோகம். சகபத்னியா, பத்னியா சக, பத்னியோடு கூட ராமன் ரங்கநாதனை திருவாராதனம் பண்ணினானான். அந்த பத்னி யாரு அப்படின்னா விசாலாட்சியா. விசாலாட்சியான சீதையோடு கூட ராமன் திருவாராதனம் செய்தான்னு தெரிவிக்கிறார். சீதைக்கு தான் விசாலாட்சின்னு பேர். விசாலம் அக்ஷம் எஸ்யசா விசாலாட்சி. நேற்று தினம் அப்படித்தானே நாம் பார்த்தோம். அந்த விசாலாட்சியோடு கூட ராமன் ரங்கநாதனை திருவாராதனம் பண்ணினானான். ராமன் திருவாராதனம் பண்ணும்போது ரங்கநாதனையே பார்த்துட்டு இருப்பானான். ராமன் திருவாராதனம் பண்ணும்போது சீதை ரங்கநாதனை பார்க்க மாட்டாளாம், ராமனையே பார்த்துட்டு இருப்பாளாம். சீதைக்கு கண்ணு பெருசாச்சுன்னு சொன்னோம் இல்லையா? எப்படி பெருசாச்சுன்னா, தன்னுடைய பர்த்தா திருவாராதனம் பண்ணக்கூடிய அழகை பார்த்து 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 பர்த்தாவை பார்த்து 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 கண்ணு பெருசாயிடுதான். நம்மாத்துல இருந்தவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் கண்ணு பெருசான மாதிரி தெரியலையேன்னா, பர்த்தாவை பார்க்கறதே இல்லை, அதனால கண்ணு பெருசாகிறதும் இல்லை. அன்னைக்கு ராமன் திருவாராதனம் பண்ணினா அதனால சீத்தை பார்த்தா. இவர் தான் திருவாராதனம் பண்றதே இல்லையே, அதனால இவாளும் பார்க்கறது இல்லை. அதனால சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமத்து. இப்ப ரங்கநாதனிடத்துல ராமன் பிரார்த்தித்தானான். விடிஞ்சா பட்டாபிஷேகம். ராமன் என்ன பிரார்த்திக்கிறான்னா, பெரிய பெருமாளே ரங்கநாதா, என்னுடைய பட்டாபிஷேகத்தை எப்படியாவது குலைத்து விடு அப்படின்னு பிரார்த்திக்கிறானாம். ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ராவணன் அயோத்திக்கு வந்து சீதையை தூக்கிண்டு போறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ தேவேந்திரனுக்கு இந்திரனுக்கு தேவர்களுக்கு கொடுத்த வரம், அவர்களுக்கு கொடுத்த அபயம், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றுவதற்கு இன்னும் தாமதமாகும். அதனால ராமன் பார்த்து சடக்கியன இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தினாத்தானே நான் காட்டுக்கு போக முடியும், அப்பத்தானே ராவணன் சீதையை தூக்கிண்டு போவான், அப்பத்தானே ராவண வதம்ங்கிறது விரைவிலே உண்டாகும். அதனால பெரிய பெருமாளே எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தி விடுவாய் அப்படின்னு பிரார்த்தித்தானான். பெரிய பெருமாள் பார்த்து, என்னாலெல்லாம் அதெல்லாம் முடியாது, யாராவது பட்டாபிஷேகத்தை நிறுத்தணும்னு வேண்டுவாளா? 5 வருஷமா பதவி போச்சுன்னாலும் 5 வருஷம் கழித்து ஒரு நாள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுமே, அதுக்காக இன்னிலிருந்தே வேலை பார்ப்பா. அப்படிப்பட்ட பட்டம் ராமனுக்கு தானா வந்தது. ஆனால் அந்த பட்டாபிஷேகத்தை எப்படியாவது நிறுத்திடுன்னு ராமன் பிரார்த்திக்கிறான். பெரிய பெருமாள் பார்த்து என்ன செய்யறது கேட்கிறார். யாருடைய மனதிலேயாவது புகுந்து இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்திடும்னு தெரிவிக்கிறான். உடனே பெரிய பெருமாள் ரங்கநாதன் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் புகுகிறானாம். ஆனால் அயோத்தியில் இருக்கிறவ யாருமே ரங்கநாதனுக்கு இடம் கொடுக்கவே இல்லையாம்.
ஏன்னா ராம பட்டாபிஷேகத்தை குலைக்கணுங்கிற எண்ணத்தோட ரங்கநாதனே வந்தாலும் உமக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாலும். பகவான் நம்ம மனசுக்குள்ள வரமாட்டானா, ரங்கநாதன் நம்ம மனசுக்குள்ள வரமாட்டானான்னு நாம தவம் கிடக்கிறோம். ஆனா அயோத்தியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ரங்கநாதன் புகுறும்போது அவள்லாம் வேண்டான்னு மறுத்தாளாம். அந்த அளவுக்கு ராமபக்தியோடு இருந்தவர்கள் அயோத்தியா வாசிகள். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத் ராமேராஜ்யம் பிரசாசதி. இப்போ ரங்கநாதன் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மனசில் விட்டு வைக்காம போக பார்த்தார், முடியல, திரும்பி வந்துட்டார். ராமா என்னால் முடியாது சொல்லிட்டார். ராமன் பார்த்து, மற்றவாள்லாம் பெருமாள்னு சொல்கிறோம், உம்மைத்தான் பெரிய பெருமாள்னு சொல்லுகிறோம், உம்மாலே ஒரு காரியம் முடியலைன்னா அப்போ நான் யாரை கொண்டு பட்டாபிஷேகத்தை தடுப்பது, நிறுத்துவது? நீர் என்ன பண்ணுனீர்னு கேட்குறார். அயோத்தியில் இருக்கிறவா ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் புகுறணும்னு நினைச்சேன்னா, உம்மை யார் அயோத்தியில் இருக்கிறவா மனசுக்குள்ளே புகுறணும்னு நினைக்க சொன்னா? ஒரே ஒருத்தி அயோத்தியில் இருக்கா, ரொம்ப நாளாக அயோத்தியில் இருக்கா, ஆனால் தன்னை மட்டும் அயோத்தியா பிரஜைன்னு அவ நினைக்கவே இல்லையாம். அயோத்தியிலே பிறந்திருந்தா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு வந்துடும். இல்லை வேற எங்கேயோ பிறந்து அயோத்திக்கு வாழ்க்கப்பட்டு வந்தால் அப்போ கூட கார்டு வந்துடும், ஓட்டர் ஐடி வந்துடும். இந்த கைகேயியோட வந்தாளே கூனி, அவ கேக்கைய தேசத்தில் இருந்து அயோத்திக்கு வந்தா. வந்ததிலிருந்து நெடுங்காலம் அயோத்தியில் தங்கினாலும் தன்னை மட்டும் கேக்கைய தேசத்து பிரஜையாகவே இன்னும் நினச்சின்னு இருக்காளாம். ஓட்டர் ஐடியை மாற்றிக்கவே இல்லை, ஆதாரை மாற்றிக்கவே இல்லை, ரேஷன் கார்டை மாற்றிக்கவே இல்லை. இன்னும் தன்னை கேக்கைய தேசத்து பிரஜையாகவே நினைத்து கொண்டு இருக்கிறாளாம். அதனால் அவளுடைய மனசில் புகுருவாய் அப்படின்னு சொல்ல, அப்போ பெரிய பெருமாள் அவளுடைய மனசுக்குள்ளே புகுர்ந்தான், அவள் மனதை குலைத்தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கைகேயினுடைய மனசுக்குள்ளே புகுந்தான், கைகேயினுடைய மனதை குலைத்தான். அதுக்கப்புறம் அவகிட்டேருந்து தசரதன் மனசுக்குள்ளே புகுந்து அப்படியே பட்டாபிஷேகத்தை நிறுத்தி விட்டானாம். அதனால் ராமன் பார்த்து பகு சந்தோஷப்பட்டான், ரங்கநாதனை பூஜித்தான் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால தான் ராமன் கானகத்திற்கு வந்தான். காட்டில் இருக்கும்போது ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு சென்றான். ராமன் லங்கைக்கு வந்தான், ராவணனை முடித்தான். அதுக்கப்புறம் திரும்ப அயோத்திக்கு சென்றான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிந்தது. பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த பட்டாபிஷேகத்துக்கு வந்தவா அத்தனை பேரும் புறப்படுறா. அப்போ விபீஷணன், அந்த விபீஷணன் பார்த்து ராமனிடத்தில் புறப்படும்போது, உம்முடைய திருவாராதன பெருமாளை எனக்கு கொடுத்து விடும் அப்படின்னு வேண்டினானா. ராமனுடைய திருவாராதன பெருமாள் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? பிரம்மலோகத்தில் இருந்தவர். இக்ஷ்வாக்குவினால பூமிக்கு கொண்டு வரப்பட்டு இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் விடாமல் அந்த ரங்கநாதனை பூஜித்து, இப்போ ராமன் பூஜித்து, இப்போ அந்த ராமனை அந்த அந்த ராமன் பூஜித்த அந்த பெருமாளை ரங்கநாதனை விபீஷணன் அவன் ரங்கநாதனுடைய அழகில் மயங்கி போய், நான் இருக்கக்கூடிய லங்கைக்கு இந்த எம்பெருமானை எழுந்தருளை பண்ணி கொண்டு செல்ல போகிறேன், எனக்கு கொடுத்து விடும் அப்படின்னு வேண்ட, அப்படியே ஆகட்டும்னு ராமன் கொடுத்தான். அதனால் அந்த பெருமாளை அப்படியே எழுந்தருளை பண்ணி கொண்டு அவன் லங்கைக்கு வந்து லங்கையில் சில நாட்கள் பூஜித்தான். அதுக்கப்புறம் ரங்கநாதன் பார்த்து, நான் திருவரங்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் திருவரங்கத்தில் கொண்டு வந்து விபீஷணன் பிரதிஷ்டை செய்தான் அப்படிங்கிறது சரித்திரம். ஒரு சரித்திரம் என்னன்னா, வரக்கூடிய வழியில் பிரம்மோத்சவத்துக்கு உண்டான காலம் வந்துவிட்டது, அதனால் ரங்கநாதனை இறக்கி வைத்தார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். ஆனால் பெரியோர்கள்லாம், புத்தூர் வக்கீல் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவர் பார்த்து ஒரு தடவை திருவரங்கத்தில் இருந்து அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொண்டு லங்கையில் பிரதிஷ்டை செய்து, அதுக்கப்புறம் ரங்கநாதன் நான் திருவரங்கத்தில் இருக்கேன் ஆனால் லங்கையையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு விபீஷணனிடத்தில் சொல்ல,
அதனால் விபீஷணன் திருவரங்கத்தில் பிரதிஷ்டை செய்தான் அப்படிங்கிற சரித்திரத்தை பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால் ரங்கநாதன் இந்த அயோத்தியில் இருந்து இந்த ஸ்ரீலங்கா இந்த சிலோனுக்கு வந்து சில காலம் எழுந்தருளியிருந்தார். அதுக்கப்புறம் திருவரங்கத்திலேயே இன்று வரை எழுந்தருளி இருக்கிறார். விபீஷணன் அன்புடைய விபீஷணனுக்காய் தன்னுடைய சிறந்த பக்தனான இந்த விபீஷணனையே பார்த்து கொண்டு ரங்கநாதன் தென் திசை இலங்கை நோக்கி அப்படின்னு காட்டுகிறார். அதனால் ரங்கநாதன் திருவரங்கத்தில் காட்சி தருகிறான். அந்த ரங்கநாதன் பெருமாளைத்தான் நாம் இங்கே வந்து நாமும் சேவித்து கொள்கிறோம். திருவரங்கத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, எத்தனை திருவரங்கத்துக்கு பெருமை இருந்தாலும் ஆழ்வார்கள் பதின்மர் போற்றும் பெருமாள் அப்படின்னா அது ரங்கநாதனுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஓரொரு எம்பெருமான்களை பாடியிருக்கிறார்கள், மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். இப்போ திருமாலிருஞ்சோலை அழகண்ணன் அப்படின்னா அவருக்குன்னு சில ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார், குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார், அதுக்கப்புறம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார், ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருக்கிறாள். அப்போது ஓரொரு எம்பெருமானுக்கும் சில எம்பெருமானுக்கு 3 ஆழ்வார்கள் பாடல், சில திவ்யதேசங்களுக்கு 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம். அதுக்கப்புறம் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி தருகிறாரே அவருக்கு 9 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் 10 பேரும் பாடினதுன்னா அது ரங்கநாதனுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. நாம் இன்னைக்கு காலையில் திருமாலை அனுசந்தானம் பண்ணினோம் அல்லவா? அந்த திருமாலை பொய்கை ஆழ்வார் ரங்கநாதனையும் பாடினார், திருவேங்கடமுடையானையும் பாடினார். அப்போது ஓரொரு ஆழ்வார்கள் பாசுரங்களையும் அப்படியே நாம் பார்த்துட்டே வந்தோம்னா ரங்கநாதனுக்கு சீனிவாசனுக்கு இவர் 10 பாசுரம் பாடுவார், இவர் 10 பாசுரம் பாடுவார். அடுத்த ஆழ்வார் அவருக்கு 20 பாசுரம் பாடினா அதுக்கு அடுத்த ஆழ்வார் 30 பாசுரம் பாடுவார். இப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ரங்கநாதனுக்கும் சீனிவாசனுக்கும் ஒன்றாவே வந்துட்டுருக்கோம். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு 202 பாசுரங்கள், ரங்கநாதனுக்கு 252 பாசுரங்கள். நடுவில் 50 பாசுரம் எப்படி ஏறித்து அப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வார் அவர் திருமாலை 45 பாசுரங்கள், அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள். அந்த 55 பாசுரங்கள் அதை அப்படியே தூக்கி விட்டுடுத்து. அதனால் ரங்கநாதன் பதின்மர் பாடும் பெருமாள், அது ரங்கநாதனுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. திருமாலை அதைத்தான் நாம் காலையில் அனுசந்தானம் பண்ணினோம். திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார். தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி இருக்கக்கூடிய திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் 45 பாசுரங்களோடு கூடியிருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தை எவரொருத்தர் அறியவில்லையோ திருமால் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமைகளை அவர்கள் அறியவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நாராயணனுடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிய திருமாலை அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டால் அப்போ திருமாலுடைய பெருமையை அறிந்து கொண்டோம்னு ஆகிவிடும். அதனால் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற பெருமாள் அது ரங்கநாதனுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அதுக்கு அடுத்தது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் அப்படின்னு புராணத்தில் இருப்பது 8 க்ஷேத்திரங்கள். வடக்க ஒரு 4 க்ஷேத்திரங்கள், தெற்க ஒரு 4 க்ஷேத்திரங்கள். வடக்க இருக்கக்கூடிய 4 எதது அப்படின்னு பார்த்தோம்னா பத்ரீகாசிரமம், நர நாராயண ரூபேண திருமந்திரம் நாராயண மந்திரத்தை வெளியிட்டானே அவ்விடம் பத்ரீகாசிரமம். அது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களில் முதல் இடம். அடுத்து 2வது ஸ்ரீ சாலக்கிராமம் முக்திநாத் அப்படின்னு பெயர். நேபாளில் இருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் முக்திநாத் அப்படிங்கிற இடம். அடுத்து 3வது நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இடம். ரிஷிகள் அத்தனை பேரும் தவம் புரிந்த இடம் நைமிஷாரண்யம். பகவானே வனரூபியாக காட்சி கொடுக்கக்கூடிய இடம்.
நைமிஷாரண்யம். அடுத்து 4வது புஷ்கரம். பகவான் தீர்த்த ரூபியாக ராஜஸ்தானில் உதய்பூர்னு இருக்குது, அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடம். அதனால் புஷ்கரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அப்போ வடக்க 4, அதே போல் தெற்க ஒரு 4. தெற்க இருக்கக்கூடிய 4 அது எதெல்லாம் அப்படின்னா, ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை திருவேங்கடமலை. அதுக்கு அடுத்தது திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வானமாமலை. தெய்வநாயக பெருமாளாக காட்சி கொடுக்கிறார். தோதாத்ரி நாதனாக பகவான் காட்சி தருகிறார். வானமாமலை ஜீயர் சுவாமின்னு சொல்றோம் இல்லையா, அதனால வானமாமலை அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம். அடுத்தது 3வது ஸ்ரீமுஷ்ணம். வராக பெருமாள் அற்புதமாக காட்சி தருகிறார். அப்படியே கையை அப்படி மடித்து இடுப்பில் வச்சு முகத்தை அப்படி திருப்பி அப்படி தூக்கிண்டு கம்பீரமாக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். அது ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இடம். எத்தனை பார்த்துருக்கோம்? 7 பார்த்துருக்கோம். இந்த 7 இருந்தாலும் இது எல்லாத்தையும் காட்டிலும் மிக முக்கியமானதுன்னா அது திருவரங்கம். நான் இப்போ கடைசியாக சொன்னேன், ஆனால் இதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா திருவரங்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால் திருவரங்கம் அப்படிங்கிறது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களுக்குள்ள மிக முக்கியமான க்ஷேத்திரம். அப்போ ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற அத்தனை ஆழ்வார்களாலேயும் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற க்ஷேத்திரம். அதுக்கு அடுத்தது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களுக்குள்ள முதன்மையானது திருவரங்கம். அந்த திருவரங்கத்தை தான் ஆழ்வார்கள் அனைவரும் பாடினார்கள். ஆச்சாரியர்கள் ஓரோரு இடத்துல அவர்கள் அவதாரம் செய்திருந்தாலும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்த இடம்னா அது திருவரங்கத்துக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. பொய்கை, அதாவது ஆச்சாரியர்களுக்கு வருவோம். நாதமுனிகள் திருவவதாரம் பண்ணின நன்னாள் இன்றைய பொன்னாள். ஆனி மாதம் ஆனுஷ நட்சத்திரம். அதே ஆனி அனுஷத்தில் தான் நம்முடைய சுந்தரராஜன் சுவாமி நாதமுனிகளுடைய அனுகிரகத்தோடு தானும் பிறந்திருக்கிறார். நாதமுனிகளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ரங்கநாச்சியாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்பட வேணுமாய் பிரார்த்தித்து கொள்வோம். நாதமுனிகள் அவர் காட்டுமன்னார்குடியில் திருவவதாரம் செய்தார். ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா திருவரங்கம். அடுத்து ஆளவந்தார், அவர் அவதரித்ததும் காட்டுமன்னார்குடி, ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா திருவரங்கம். பகவத் ராமானுஜர் திருவவதாரம் செய்தது ஸ்ரீபெரும்புதூர், ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா அது திருவரங்கம். கூரத்தாழ்வான் அவதரித்ததுன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கூரம், ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா திருவரங்கம். முதலியாண்டான் அவதரித்தது அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பேட்டை. சிங்கப்பெருமாள் கோவில் இல்லை, பேட்டை அப்படின்னு இருக்கு. அது சொல்ல வேண்டாங்கிறதுக்காகத்தான் பேட்டைன்னு சொன்னேன். அதனால அந்த இடத்துல அவதாரம் பண்ணினார். ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா அது திருவரங்கம். எம்பார் திருவவதாரம் செய்ததுன்னா மழலை மங்கலம், மதுரமங்கலம், ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா அது திருவரங்கம். நம்பிள்ளை அவதரித்தது நம்பூர் அப்படிங்கிற இடம், ஆனால் வாழ்ந்தது அது திருவரங்கம். மணவாள மாமனிகள் திருவவதாரம் செய்தது ஆழ்வார் திருநகரி, ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா அது திருவரங்கம். வேதாந்த தேசிகன் அவதரித்ததுன்னா தூப்புல், ஆனால் வாழ்ந்தது அப்படின்னா அது திருவரங்கம். அப்போ ஆச்சாரியர்கள் யாரு எங்கே பிறந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் மண்டி கிடக்கக்கூடிய க்ஷேத்திரம் திவ்யதேசம்னா அது திருவரங்கத்துக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. திருவரங்கத்தில் பிறந்தால் வளர்ந்தால் திருவரங்கத்தில் மாண்டு போனால் அவர்களுக்கு மறுபடியும் பிறப்பில்லையாம். ஆதிசங்கரர் தானும் தெரிவிக்கிறார், இதம் ஹி ரங்கம் தெஜதாம் இகாங்கம் புனர்ணச்சாங்கம் யதிச்சாங்கமேதி பாணௌ ரதாங்கம் சயனே புஜாங்கம்
இங்கே இது திருவரங்கம். இந்த இடத்துல மரணமடைந்தவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாதான். அப்படி ஒரு கால் பிறந்தால் அவ வைகுண்டத்தில் கையில் சங்க சக்கரங்களோடு அவர்கள் பகவானுக்கு தொண்டு புரியக்கூடிய நித்தியசூரிகளாக பிறப்பர்கள் அப்படின்னு ஆதிசங்கரர் ரங்கநாத அஷ்டகத்தில் கடைசியில் தானும் தெரிவிக்கிறார். அதனால் யார் எங்கே பிறந்தாலும் திருவரங்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள். இன்னொரு 2 நிமிஷத்தில் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு நாளும் நாம் சாற்றுமுறை பண்ணும்போது கடைசியாக என்ன சொல்கிறோம்? அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, ஷடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரம். சொல்கிறோமா இல்லையா? அடியார்கள் வாழ, அதுக்கப்புறம் அரங்கநகர் வாழ, அடியவர்கள் வாழ வேணும், அதுக்கப்புறம் திருவரங்கம் வாழ வேணும் அப்படின்னு சொல்லுகிறோம். இப்போ அடியனுக்கு தென்திருப்பேரை நான் எப்படி சொல்லிக்கிட்டோம்? அடியார்கள் வாழ, தென்திருப்பேரை வாழ, அப்படித்தானே நான் சொல்லிக்கணும். இப்போ சுவாமிக்கு திருமாலிருஞ்சோலை, அப்போ என்ன சொல்லிக்கணும்? அடியார்கள் வாழ, திருமாலிருஞ்சோலை வாழ. சர்க்குணத்துக்கு யுஎஸ்ஏன்னு வச்சுப்போம், அமெரிக்கான்னு வச்சுப்போம். அப்போ என்ன சொல்லிக்கணும்? அடியார்கள் வாழ, அமெரிக்கா வாழ. சிகாகோலேருந்து வந்திருக்கா, சிகாகோ தானே. அடியார்கள் வாழ, அமெரிக்கா வாழ, பக்கத்துலேயே ஆஸ்திரேலியா. நாம் வந்த அதே 1.5 மணி நேரம், இன்னும் நாம் கொஞ்சம் வேகமாக 7 மணி நேரம் பிரயாணம் பண்ணோம்னா ஆஸ்திரேலியா போயிடலாம். அப்போ அங்கே ஏதாவது சேவா காலம் நடந்ததுன்னா அடியார்கள் வாழ, ஆஸ்திரேலியா வாழ சொல்லிக்க முடியுமான்னா முடியாது. எங்கே சென்று திவ்ய பிரபந்தத்தை சொன்னாலும் அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ. அப்படின்னா தென்திருப்பேரை வாழ வேண்டாமா? ஒரு திருவல்லிக்கேணி வாழ வேண்டாமா? ஒரு திருமாலிருஞ்சோலை வாழ வேண்டாமா? திருவரங்கம் மட்டும் வாழ்ந்தால் போதுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு மரம் நன்னா தழைத்து பனைத்து செழித்து அது வளரணும்னா ஜலத்தை எங்கே சேர்க்கணும்? கிளையில், இலையில், காயில், புஷ்பத்தில், பழத்தில் சேர்ப்போமா? கிடையாது. அதனுடைய வேரில் ஜலத்தை சேர்த்தாலே அந்த ஜலம் எல்லா இடத்துக்கும் போயிடும். மரத்துக்கு பாதபக அப்படின்னு ஒரு பெயர். பாதாத்து பிபதீதி பாதபக. பாதம் மரத்தினுடைய கால் எதுன்னா அதுதான் வேரம். காலில் இருந்து அது ஜலத்தை உறிஞ்சுகிறபடியினால பாதாத்து பிபதீதி பாதபக அப்படின்னு மரத்துக்கு பெயர். அதனால் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த திருவரங்கம்ங்கிறது வேர்பற்றான திவ்யதேசம். திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் திருமாலிருஞ்சோலை வாழ்ந்துவிடும். திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் தென்திருப்பேரை திருவல்லிக்கேணி வாழ்ந்துவிடும். திருவரங்கம் வாழ்ந்ததேயானால் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வாழ்ந்துவிடும். அதனால் திருவரங்கம்ங்கிறது வேர்பற்றான திவ்யதேசமா. அதனால் திருவரங்கம் அப்படிங்கிறது வாழ வேணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த திருவரங்கநாதன் அவனுடைய பெருமையை நாம் அரை மணி நேரத்திலெல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது. அடியனுக்கு திவ்யதேச வைபவம்னு மதுரையில் சொல்லணும்னு கூப்பிட்டா. ஒரு திவ்யதேசத்துக்கு ஒரு நாள் சுவாமி அப்படின்னு சொன்னால் சரின்னு தலையாட்டிட்டோம். ஒரு திவ்யதேசத்துக்கும் ஒரு நாள் சொல்லிகிட்டே வந்தோம். திருமாலிருஞ்சோலையை ஒரே நாளில் முடிக்கலாமான்னு கேட்டோம். பரவாயில்ல சுவாமி, நீர் கூட எடுத்துக்கோங்க, 2 நாள் எடுத்துட்டோம். திருமாலிருஞ்சோலைக்கு 2 நாள்னு எடுத்துட்டோம். ஆனால் 3ஆவது நாள் தான் முடித்தேன். வரதராஜ பெருமாளுக்கு 3 நாள் எடுத்துக்கோங்க. காணாது, 5 நாள் வரதராஜர் வைபவம். ஸ்ரீனிவாச பெருமாள் வைபவம் 5 நாள். கடைசியா ரங்கநாதன் வைபவம் 10 நாள். அப்போ முடியல. ஆனா கடைசியா ரங்கநாதன் திருவடி வாரத்துல ரங்கநாதன் வைபவத்தை சொல்லி 10 நாள் சொல்லி வேலுக்குடி சுவாமி திருமாளிகையில வேலுக்குடி சுவாமி எழுந்தருளி மங்களாசாசனம் செய்ய அங்கேயே 108 திவ்யதேச வைபவம் கடந்த மாதம் பூர்த்தியாச்சு. எதுக்காக சொல்ல வந்தேன்னா,
ரங்கநாதனுடைய வைபவத்தை 10 நாள்லாம், அப்பவும் கடைசி நாள் என்ன சொன்னேன்னா 1 மாச காலம் ரங்கநாதன் வைபவத்தை சொல்லணும்னு கொடுத்தா அப்போ ஒருவாறு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து 1 மாதம் கூப்பிடுவா மதுரையில். அப்பவும் நான் என்ன சொல்ல முடியும்னா 1 மாதம் காணாது, 1 வருஷமாவது கொடுத்தா தான் ரங்கநாதன் வைபவத்தை சொல்லி முடிக்க முடியும். ஏன்னா வெறும் சரித்திர பாகங்களைத்தான் 1 மாதத்தில் பார்க்க முடியும். அந்த ஆழ்வார்கள் பாசுரங்களையும் சேர்த்து 282 பாசுரங்களையும் சேர்த்து நாம் பார்க்கணும். அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் பாருங்க. அதனால் ரங்கநாதனுடைய வைபவம், அந்த ரங்கநாதனுடைய வைபவத்தை 1000 நாப்படைத்த ஆதிசேஷனே வந்தாலும் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் ரங்கநாதன் திருவடி வாரத்தில் இருந்து 2 வார்த்தைகள் சொல்லக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது கிட்டியது. அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டாக வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு, நாதமுனிகள் அவர் காட்டுமன்னார்குடி என்கிற இடத்திலே திருவவதாரம் செய்தார். பல திவ்யதேசங்களுக்கு யாத்திரையாக சென்றார். அப்போ அயோத்திக்கு எழுந்தருளினார். அயோத்தியிலையும் மதுராலையும் கோவர்தனத்திலையும் பிருந்தாவனத்திலேயும் எழுந்தருளி இருந்தார். அப்போ காட்டுமன்னார்குடியில் இருக்கக்கூடிய பெருமாள், நீர் அங்கே இருந்தது போதும், திரும்ப இங்கே வந்துடும் அப்படின்னு அழைத்தார். அதனால் அவர் மறுபடியும் அங்கிருந்து காட்டுமன்னார்குடிக்கு வந்தார். அப்போது 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், மேலக்கோட்டையில் இருந்து 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவா வந்திருந்தாளாம். அப்போ அவர்கள் பார்த்து, ஆழ்வார்கள் பாசுரத்தில் திருக்குடந்தை ஆரா அமுதன் எம்பெருமான குறித்து நம்மாழ்வார் அருளிய 10 பாசுரத்தை அவர்கள் அனுசந்தானம் பண்ணினான். ஆரா அமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று 10 பாசுரங்கள். அதை நாதமுனிகள் கேட்டார். ஓ, இவ்வளவு ஆனந்தமாக இருக்கே, இதை எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டார். சொல்லி கொடுத்தார்கள். அப்போ அதில் கடைசியில் 20 1000த்துள் 20 அப்படின்னு வருகிறது. அப்போ 1000 பாசுரம் இருக்குது, அதில் இந்த 10 பாசுரம்னு இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 990, அந்த 1000 பாசுரங்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 10 பாசுரங்கள் தான், அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது. உமக்கு வேணும்னா நீர் இந்த பாசுரங்கள் அதை பாடின நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஆழ்வார் திருநகரிக்கு செல்லும். அங்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா அவரிடத்துல அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னாராம். அதனால் நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து அங்கே இருக்கிறவாள் இடத்துல கேட்குறா. அவா பார்த்து சொன்னா, உமக்காவது அந்த 10 தெரியும், எங்களுக்கு அந்த 10 பாசுரமும் தெரியாது அப்படின்னு சொன்னான். அப்போ மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே திருவவதாரம் செய்தவர் அவர் பார்த்து, எங்களுக்கெல்லாம் எங்கள் ஆச்சாரியன் மதுரகவி ஆழ்வார் அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நம்மாழ்வாரை குறித்து மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை 12000 தடவை நம்மாழ்வாரையே சிந்தித்து கொண்டு 12000 தடவை சொன்னால் நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னவுடனே, அப்போ அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆம், அதை உமக்கு நாம் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்க, நம்மாழ்வாரையே சிந்தித்து கொண்டு 12000 தடவை கண்ணினும் சிறுத்தாம்பு அனுசந்தானம் பண்ணினார். நம்மாழ்வார் அவருக்கு காட்சி கொடுத்தார். அவரிடத்துல இருந்து 1000 பாசுரங்களையும் பெற்றுக்கொண்டார். அப்போ நான் அருளியது திருவாய்மொழிங்கிற 1000 பாசுரத்தை தருகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 திவ்ய பிரபந்தம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, அதையும் உமக்கு தருகிறேன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னாடியும் எனக்கு பின்னாடியும் எத்தனையோ ஆழ்வார்கள் அவதரித்து பகவானை குறித்து திவ்ய பிரபந்தத்தை பாடினார்கள், அதையும் சேர்த்து தருகிறேன்னு 4000 பாசுரங்களையும் கொடுத்தாராம். அவர் கேட்டது 1000, ஆனால் நம்மாழ்வார் கொடுத்தது 4000. 1 வாங்கினால் 1 இலவசம் பல இடத்துல, ஆனால் 1 வாங்கினால் 3 இலவசம் அது வைதிகத்தில். அதனால் 4000த்தையும்
நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்திலிருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை பெற்றார். அதை வளர்த்தார். தன்னுடைய மருமகன்கள் மூலமாக, தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக அதை வளர்த்தார் அப்படிங்கிறது சரித்திரம். நாதமுனிகள் இப்பூவுலகத்தில் காலடி வைத்தாரோ நமக்கு 4000 பாசுரங்கள் கிடைத்தது. நாதமுனிகள் இப்பூவுலகத்தில் திருவவதாரம் செய்தாரோ நமக்கு பகவத் ராமானுஜர், நம்பிள்ளை, மணவாள மாமனிகள், வேதாந்த தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைத்தார்கள். நாதமுனிகள் திருவவதாரம் பண்ணினாரோ நமக்கு 4000 வியாக்கியானங்கள் கிடைத்தது. அதனால் அந்த நாதமுனிகளுடைய திருவடிகள் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு, நாதமுனிகளுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாக வேணுமாய் பகவத் ராமானுஜர், மணவாள மாமனிகள், வேதாந்த தேசிகனுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னு இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.